பார்த்தீங்களா? இதாங்க நட்பு. இந்த மாதிரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்தீங்களா உண்மையான ஃப்ரெண்டு இருக்கிறான். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகும்போதெல்லாம் எனக்கு பல்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கேக் வெட்டுற நைட்னு போய் பன்னு வாங்கி வெட்டிக்கிறானுங்க. ஹாய் ஹலோ சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நட்பு மட்டும்தான். ஸோ அப்பேற்பட்ட நட்புனால நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும், நிறைய கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். நட்பு அப்படிங்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 1 or 2 நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமானவங்கள ஒரு 10 பேர் மெயினானவங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்கவுண்டபிள் கவுண்ட்லெஸ் என்ன வேணா சொல்லாங்க. எனக்கு ஒரு 6 பேர் இப்போ க்ளோஸாக இருக்காங்க. என் கூட எல்கேஜியில் படித்த பையன் கூட எனக்கு இப்பவும் ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு நல்ல விஷயமும் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல நமக்கு பல்ப் வாங்குற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் அப்படி உங்களுக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. பல்பு கொடுத்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகும்போதெல்லாம் எனக்கு பல்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த விஷயம் எனக்கு என் லைஃப்பில் அவங்க கூட எனக்கு இல்லை. ஏன்னா நான் 10th ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு கெட்ட விஷயம் பெருசாக இருக்காது, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். நல்லா பல்ப் வாங்கினாலும் பசங்க இருக்கானுங்க வாங்க விடாம பார்த்துப்பானுங்க. கெட்ட விஷயம்னு வந்துட்டா நான் அவங்க கூட நம்ம க்ளோஸாக இருக்க மாட்டோம்ல. நிறையா தடவை நடந்திருக்கு. கேக் வெட்டுற நைட்னு போய் பன்னு வாங்கி வெட்டிக்கிறானுங்க. 9th படிக்கும்போது சரிங்களா, 9th படிக்கும்போது நான் 10th போனேன், ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குது சரிங்களா, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் போனேன், சரி போகலாம். என் ஃப்ரெண்டு தான் தைரியமா நீ வாடா யார் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி கூட்டின்னு போனான். அவன் ஆள் வந்து புல்லட்டில் வந்து இறங்கினான், எல்லாம் சதட்டானுங்க. அவன் போட்டு ரோட்டில் பழகிறான், தூரமாக நின்று சிரிக்கிறானுங்க எல்லாம். கேட்ட சொல்கிறேன், மச்சான் நான் அண்ணன் நினச்சேன்டா, ஆளும் தெரிஞ்சா வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்டா, சூப்பராக பண்ணியிருப்பா ப்ரோ அப்படின்ட்டேன். லைஃப்பில் நமக்கு ஒரு சேஞ்சிங்கான ஒரு மூமெண்ட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தில் ஹெல்ப்பாக இருப்பாங்கல்ல, அப்படி உங்களுக்கு ஹெல்ப்பாக அமைஞ்ச விஷயம்? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே ஃப்ரெண்ட்ஸை தேடி தான் நாங்கள் ஓடுறோம். லைக் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களோட மேக்ஸிமம் ஹாப்பினஸை விட லைக் ஒருத்தர் கஷ்டம் ஷேர் பண்ணும்போது, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது ஹாப்பியாகவே மாறிடுது. ஒரு 5 minutesல இது மேக் அஸ் ஹாப்பி. ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸில் இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு போலீஸ் மட்டும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கெலாம் செம்ம சண்டை. லாஸ்ட் டையில் அவனுக்கு தான் கால் போயிருக்கு. ஃபோன் பண்ணி அவன் சொல்லவிருக்கும் எங்கள் ஊர் வேலூர்லேருந்து ஒரு 5 பேர், சென்னையிலேருந்து ஒரு 5 பேர் தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து பிடிச்சி என்னை வந்து கூப்பிடும்போது நான் ஒரு மாதிரியாக இருந்தவே காரை வச்சு கூட்டிகிட்டு வந்து எஸ்ஆர்எம் சேர்த்து ஒரு 7 நாள் பெட்டில் இருந்து அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து கிடச்சிருக்கிறது. மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, பார்ட்டி அதுக்குன்னு போவாங்க. நான் அது போக மாட்டேன், என்னை கம்பல் பண்ணவும் மாட்டாங்க. எனக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அவங்க வந்து எதனா ஒன்று பண்ணிவிட்டு ஏன் மைண்ட் ஆஃப் ஆகுங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கிற சோகமாக அப்படி இப்படி இருக்கும்போது எங்கன்னா வெளியே போகலான்னும் போது பீச்சுக்கு வருவோம். அந்த மீன் ஷாப்புன்னு ஒரு கடை இருக்கும், நண்டு சூப் வாங்கி தருவாங்க. அந்த சூப்பை வாங்கி கொடுத்துட்டு என்ன சுடுதண்ணியில் நண்டு இருக்குது சொல்லிட்டு ஃபன் பண்ணின்னு என்னையே கலாய்ப்பாங்க. அப்போ நம்ம வருத்தத்தை தெரிவிக்க மாட்டோம். அவங்களோட இருக்கிறதுனால ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு ஆபத்துனா வந்து ஃபஸ்ட்டு உதவுறது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், வேறு யாருமே இல்லை. சொல்ல போனால் ஃபேமிலி மெம்பர்ஸுன்னு சொல்ல பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எனக்கு ஒரு ஆபத்துனா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உதவுறாங்க. 1 day ஃபைன் டே நான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணாமல் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அது என்னால் மறக்க முடியாது. நல்ல விஷயம் அப்படி சொல்கிறதுனால இல்லை, லைக் ஃப்ரெண்ட்ஸ்னாலே நல்லது தான். ஷார்ட்டாக சொல்லப்போனால் நான் வந்து கை கட்டி நிறைய பேருக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்த நிலைமை வந்து அப்படியே எனக்கு சேஞ்ச் ஆகி எனக்கு நிறைய பேர் பதில் சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்த அட்வைஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க மச்சான்? ஒரு 100 ரூபா இருந்தால் உடனே அனுப்புறியா? பெட்ரோல் இல்லாமல் நின்றுக்கிறேன். எவ்வளோ இருக்குது? சரி இப்போ எங்கே இருக்கிற? அப்படியே ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு ஐசோ சண்டை வரியாடா? ஆமாம். என்னடா நீ இப்படி பண்ணுறச்சே? சரி வை, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஐசோ சண்டை தான் இருக்கேன். ஆமாண்டா. என் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று, அதாவது 100 ரூபா உங்கள் அம்மா கிட்ட வாங்கிட்டு வா, வீட்டுக்கு போய் கொடுத்துடலாம். ஹலோ ஹலோ சொல்றா. எனக்கா? சரி வாணா வச்சுக்கோ கச்சிச்சு விடு. கச்சிச்சு ஒன்றும் நான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். கச்சிச்சு விடு சரியா? நான் கால் பண்ணுறேன், நான் கால் பண்ணுறேன் உனக்கு. பார்த்தீங்களா,
இதாங்க நட்பு.